ஹே ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா டெல்லி சபார்டினேட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு இங்கேருந்து அது டிஎஸ்எஸ்எஸ்பி. ஸோ இங்கேருந்து நர்சஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது டெல்லியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க யார் வேணும்னாலும் எலிஜிபிள் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதில் நர்சிங் ஆஃபீஸர் கூட சேர்த்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நம்ம நர்சிங் ஆஃபீஸர் பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட், நர்சிங் ஆஃபீஸர், ரிசோர்ஸ் சென்டர் கோஆர்டினேட்டர், தென் குக் ஃபீமேல் மேல், டிரான்ஸ்லேட்டர், தென் செக்ஷன் ஆஃபீஸர் ஹெச்ஆர். ஸோ இந்த வேக்கன்சியில் அவங்க விட்டிருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இண்டிவிஜுவலாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 13 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த ஜாப்க்கு ஆன்லைன் பேசிஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த சோர்ஸஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்றது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நர்சிங் ஆஃபீஸருக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நர்சிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஜென்ரல் கேட்டகரி 119+, 605, ஓபிசி 37+, 408, எஸ்டியில் 41+74, எஸ்டியில் 18+88, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸில் 117, டோட்டலாக 1507 வேகன்சி இந்த டிஎஸ்எஸ்பியில் நோட்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வேணாலும் படிச்சிருக்கலாம். ப்ளஸ் உங்களோட நர்சிங் கவுன்சில், நீங்கள் தமிழ்நாடாக இருக்கலாம், ஆந்திர பிரதேஷாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த நர்சிங் கவுன்சிலோ ஏதோ ஒரு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி ரெக்கக்னைஸ்டு போர்ட் கவுன்சில், ப்ளஸ் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 44,000லேருந்து 1,42,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நாட் எக்ஸீடிங் 30 இயர்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் 13 தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியுமே மேக்ஸிமம் அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ருபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் விமன் ஆர் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் கேண்டிடேட்டாக இருக்கணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, உங்களை அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கடுத்து இன்டர்வியூ வச்சு தான் உங்களை இந்த ஜாப்க்கு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எல்லாமே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மாக் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களோட வெப்சைட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணணும். ஸோ அதில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்ற நினச்ச நியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நர்சிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.